நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 52. மனை மாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றிதாயினும் இல் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர். அதாவது அறத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை, அந்த வீட்டை அந்த மாதிரி அறத்தோடு கொண்டு போகிற ஒரு இல்லாள், ஒரு மனைவி இல்லைன்னா வாழ்க்கையில் நீ என்ன பெருசாக குணங்களையோ நலன்களையோ பெற்றிருந்தாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு ராஜபோக சாப்பாடுன்னு கொடுத்து பாயசத்தில் சர்க்கரை இல்லை, மற்ற எல்லா பண்டத்துமே உப்பு இல்லைன்னா அந்த ராஜபோக சாப்பாடால் என்ன பிரயோஜனம் நமக்கு? மனை மாற்றின்னு என்ன சொல்கிறாரு? போன குறளே பார்த்தோம் இல்லையா? அந்த மூவருக்கு உதவுவது பிரம்மச்சரியர், வனப்பிரசர், சன்னியாசி. அந்த 3 பேருமே தான் நம்ம வீட்டில் இருக்காங்களே. சரி, நமக்கு இப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொன்னோம்னா ஏன் மனைவிக்கு மட்டும் மனை மாற்றி வேணும் அப்படின்னு ஒரு கொஷின் வந்துடும். அதனால் நம்ம இப்படி யோசித்து பார்க்கலாம். அப்பா அம்மான்னு எடுத்துக்குவோம். என்னதான் அப்பா நல்லவராக வல்லவராக இருந்தாலும் அந்த குழந்தைகளை பேணி எடுத்து நல்ல குழந்தைகளாக்குறது தாய் தானே. ஒரு வீட்டில் குழந்தைகள் அந்த வீட்டில் அவங்க இருக்கிற நிலைமையை காட்டிலையும் படிப்பில், பொருளாதாரத்தில், நல்ல சரீர பலத்தில், புத்திசாலித்தனத்தில் இப்போ அந்த அம்மா அப்பா இருக்கிற நிலையை காட்டிலும் ஒரு படி மேலே வளரும் குழந்தைகள். அப்போ அங்கே தாயோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்குது. அவள் அங்கே நல்லாளாக இருக்கிறாள். அதே மாதிரி சகோதரன் சகோதரின்னு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல சகோதரன் உறுதுணையாக இருப்பான், சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு சகோதரி என்ன செய்வா? எல்லா பரிமாணங்களிலும் யோசித்து முன்னே வழி நடத்துவாள். அப்போது ஒரு நல்ல மனையாள் இருந்தால் 2 பக்க வீட்டுகளுக்கும் ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து, சுற்று வட்டாரத்தோட ஒரு நல்ல சுமூகமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையை சுவைப்பட செஞ்சிடுறாங்க. எப்படி சாப்பாட்டுக்கு உப்பு அவசியமோ அது மாதிரி தான் ஒரு ராஜபோக சாப்பாடில் உப்பே இல்லைன்னா, ஒரு பாயாசத்தில் திரிப்பே இல்லைன்னா இருந்தும் அந்த சாப்பாடு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அது மாதிரி தான் ஒரு இல்லாள் அப்படிங்கிறவங்க நல்ல அறத்தோடு இருந்தால் தான் அந்த வாழ்க்கை 2 பேருக்குமே நல்லதாக அமையும். தேங்க்யூ. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.